திருவிழா நடத்துங்க, நடத்தாம போங்க. நீங்க கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க. ஆனா எங்களுக்கு ஆடலும்பா நிகழ்ச்சி போட்டே ஆகணும், போட்டே ஆகணும். ओए लड़के क्या हो गया, तुम खाना हो गया? अच्छा अच्छा अब இரு உச்சா போயிட்டு வரேன். இல்ல கெல்ட்டு மதி இருல வரேன். ஒண்ணுக்கு போயிட்டு வரேன், சும்மா சும்மா போன் அடிச்சிட்டே இருக்கா. அண்ணா क्या चाहिए? அண்ணா இங்க டூலெட்டுக்கு போர்டு பார்த்தோம், ஏதாச்சும் வீடு ஏதாவது கிடைக்குங்களா? தமிழ்நாடுல நீ ஆமாண்ணா. தமிழ்நாடுல வீடு கிடையாது, கிளம்பு கிளம்பு. அண்ணா கொஞ்சம் பார்த்து போனுங்கண்ணா, காலேஜ் பசங்கண்ணா. போறியால நாயை வச்சு கடி கொட்டணுமா? போல அங்கிட்டுன்னு அண்ணா என்ன கண்ணு? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க. பேச்சுலர்ஸ்க்கு ரூம் ஏதாவது கிடைக்குங்களா? வீடா வாடகைக்கா? நானும் இப்படிதான் கண்ணு, பல வருஷத்துக்கு முன்னாடி வீடு தேடி தேடி இறங்கி சுத்தி திரிஞ்சு ஒன்னும் கிடைக்கல கண்ணு. அப்புறம் என்ன பண்ணீங்க? கடைசியில் நானே வீடு கட்டி போட்டேன். வீடை எப்ப தருவீங்க? அதெல்லாம் விடு போகிட்டு, நீங்க என்ன ஆளுங்க? என்ன ஆளுங்கன்னு தான் கேட்டேன். இப்படி திருப்பி போட்டு போறானுங்க. ஃபர்ஸ்ட் அவனுங்க எந்த ஒரு காரணம் விசாரிக்கணும். நம்ம அண்ணா வணக்கங்கண்ணா. யாரு சாமி நீங்கெல்லாம்? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க. டூலெட் போர்டு பார்த்தோம், பேச்சுலர்ஸ்க்கு ரூம் ஏதாவது இருக்குங்கண்ணா? ஓ சரி, வாங்க உள்ள வந்து பேசலாம் வாங்க. இரு 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 இந்த ஏரியால வீடு இருக்குன்னு உனக்கு யாருப்பா சொன்னது? நீங்க தானே டூலெட் போர்டு மாட்டிருந்தீங்க, அதனால தானே கேட்க வந்தோம். எந்த ஊர் சாமி நீங்க? திருச்சிண்ணா. திருச்சிக்காரங்களுக்கு இந்த ஏரியால நான் வீடு தர மாட்டேன். நீங்க வேற எங்கேயாச்சும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் பார்த்தாட அண்ணா நீங்க உங்க ஊருக்காரங்களுக்கே வீடு கொடுங்கண்ணா. காலையில இருந்து தெருவா அலையிறோம், ஒருத்தன் கூட ஒரு வீடு தர மாட்டேங்கிறானே. ஹாஸ்டல்ல இருந்து வெளியே வரணும்னா வார்டன் கிட்ட சைன் வாங்கணும், ஹெச்ஓடி கிட்ட சைன் வாங்கணும், பிரின்சிபல் கிட்ட சைன் வாங்கணும். இவ்வளோ சைன் வாங்கியும் ஒரு வீடு கிடைக்க மாட்டேங்குதேடா. பேச்சுலராகவே இதான்டா பிரச்சனை. கல்யாணம் பண்ணிக்கிறியா? அதுக்கு இதுவே பெட்ரு. டேய் நமக்குன்னு ஒரு இழுச்சவன் என்ன ஆண்டவன் என்ன அமுச்சு விடாமே விட்டுருப்பான். இல்ல வணக்கம்ல. வணக்கங்கண்ணாச்சி. இல்ல ரொம்ப நேரமா நோட் பண்ணிட்டு இருக்கேன். அங்கேயும் இங்கேயுமா போயிட்டு வரீல, இது நோட் பண்ணிட்டு போறீங்களா? நைட்டு வந்து கொள்ளையடிக்கிற கும்பல் தானே நீங்க? அப்படி இல்லைங்க, இந்திக்காரப்பட கோட்டிக்காரப்பட இருல உன்னை பிடிச்சி உன்னை போலீஸ போடுறல இருல. வீடு பார்க்க வந்தாங்கன்னாச்சு, இங்க பேச்சுலருக்கு வீடு எங்கேயுமே தர மாட்டேங்கிறாங்க. அது ஒண்ணும் இல்ல, ரொம்ப நாளா கோயம்புத்தூர் ஃபுல்லா வடக்கா தான் தெரியுது. அதான் நீங்க வடக்கா இல்ல தெக்கான்னு நோட் பண்ணேன். தெக்கு தானே? தெற்கு. அதான் நம்ம பயிலுவே தான். என்னல வேணும் உனக்கு? எங்களுக்கு வந்து 3 பேர் இருக்க மாதிரி ஒரு வீடு வேணுங்கண்ணாச்சி. வீடு போக்குறதா இல்ல, நானு நீட்டா கூட்டு போய் ஒரு வீடை காட்டுறேன். கட்டு கூட்டு முடிச்சு போவோம்ல. போவா பால, எனக்கு 3% கமிஷன் மட்டும் கொடுத்துரு. கமிஷன் சரிங்க. இல்ல பாத்துங்க அண்ணாச்சி இங்க எதுக்குங்க? இங்க அவர் வீடு தர மாட்டாருங்க. எல்லாம் தருவாங்களே. இல்ல நம்ம ஏரியால நம்ம எல்லாம் பேசிக்கலாம். சரியா? நம்மதான் வாழ நல்லா இருக்கியா? இல்ல வாழ நல்லா இருக்கேன். எல்லாம் நம்ம விழுவதான். வீடு வேணும்ல? வீடா? ஆமால வீடு தான் முன்னே சொல்லியிருக்கல வரக்கூடாது அப்படின்ட்டு. என்னல இது? சரி யாருக்குதான் வீடு கொடுப்பீங்க? வடக்கு மட்டும்தான் இங்க வீடு. இல்ல வடக்கு தானே? வடக்கா? ஆமா வடக்குல எங்கல வீடு கன்ஃபார்ம். இல்ல என்னல அதுக்குள்ளே வீடு கன்ஃபார்ம்ட்ட? அதான் நம்ம சீச்சின்னு வந்துச்சு, பாட்டு ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு. அப்படியா? ரொம்ப நல்ல பையன், சொன்னல ரொம்ப மூலக்கார பையன். எப்படி இவ்வளவு வேகமா ஒத்துக்கிட்டா என்னன்னு ஒண்ணு புரியலையே. வாங்க வீட்டை போய் பாப்போம் வாங்க. இல்ல இது கண்டிஷன் எல்லாம் கரெக்டா சொல்லிவிடு, அப்புறம் எதுவும் கேட்க கூடாது. நீ பாத்துக்க. நீ சொல்லிக்கலாம்ல. நான் எதுக்குள்ள சொல்லணும், நீ சொல்லு. இருந்தாலும் நீயும் நம்ம வீடு தான். அப்படியா? சரி ரைட்டு. பத்திராபீஸ போவோம், எழுதிக்கிறியா? நானே சொல்லிக்கிட்டா. சரி போய் சொல்லு. கண்டிஷன் என்னன்னா, இல்ல எனக்கு மேல நிறைய வேலை கிடக்கு. சரியா? நீயே பார்த்து சொல்லிக்கோ. இல்ல சரில, இல்ல உனக்கு தெரியாத கண்டிஷன்லாம் ஒண்ணும் இல்ல. சரி ரைட்டு. நான் மேல போறேன், நிறைய வேலை கிடக்கு பாத்துக்கோ. சரி. கண்டிஷன் சொல்ற அப்படியே என்னன்னு கேட்டுக்கிடுங்க. இல்ல கண்டிஷனை கரெக்டா சொல்லி போறேன், கேட்டுக்கங்க. அதுக்கப்புறம் என்னிட்ட கேட்க கூடாது, நான் வர மாட்டேன். சரியா? ஓகே. இந்த பொண்ணால ஒருத்தன் அவனுக்கு மாசமாச்சுன்னா 5ஆம் தேதி கரெக்டா வாடகை கொடுத்து போடணும். 5ஆம் தேதி ஒட்டிய தூக்கி வெளியே போட்டுருவாங்க. 15ஆம் தேதி வந்துருங்க அண்ணாச்சி. இல்ல நான் சொல்றது 5ஆம் தேதி, நீ 15ஆம் தேதி சொல்ற. என்னல இது? சரிங்க, வேற அடுத்துங்கண்ணாச்சி. கேட்டுக்க. அப்புறம் இந்த தம்மு சரக்கு இதெல்லாம் எதுவும் இல்ல? இல்லைங்கண்ணாச்சி, இனிமேல் தான் போய் வாங்கிட்டு வரணும். நான் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்படியா? இங்க நில்லு, செருப்பு பிஞ்சு போயிருவாங்க. இதெல்லாம் எதுவுமே இருக்க கூடாதுன்னு சொல்றல. வாங்கிட்டு வரதுக்கு நான் வேண்ட மாட்டேனா? இல்லைங்கண்ணாச்சி, இந்த பழக்கம் எதுவுமே பழக கூடாது. அப்படியே இருந்தாலும் இந்த கேட்ட தாண்டும் போது எதுவுமே இல்லாம தான் போகணும். சரியா? இவனை பார்த்தா எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குல்ல. நீ எதுக்கு பழக இருக்க உனக்கு? அண்ணாச்சி நான் குழந்தை மாதிரி. என்ன குழந்தை மாதிரியா? நானுமே இந்த வயசுல குழந்தை மாதிரி தான். உன்னை பார்த்தா கூட குழந்தை மாதிரி தான் இருக்கு. மித்தபடி எல்லாம் ஓகேப்பா. போய் வீட்டை பாருங்க, நல்லபடியா பண்ணிருங்க. சரியா? அப்படியே அந்த 3% கமிஷன் மட்டும் கொடுக்கலையா கிளம்பிடுவேன். ஜிபேல பண்ணிருங்க. ஜிபேல பண்றீங்களா? சரி, சர்வர் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கேன், பட்டையை உரிச்சிருவல. போ
நல்ல பயிலுவதான், கொஞ்சம் திமிரு ஜாஸ்தி, போக கம்மியாயிரும். ஏய் ரொம்ப பசிக்குதுடா, வயித்துல லைட்டா கேப் இருக்கு மாப்ள, ஏதாவது ப்ளீஸ். சரி, என்கிட்ட ஒரு 15 ரூபா இருக்கு, ஆளுக்கு ஒரு லேஸ் வாங்கி சாப்பிடலாமா? வாங்க போலாம் வா. அப்படிங்களா? வளாஞ்சா ஓ காசு. காசா? ஆமாண்டா, இது வந்து ஸ்பிட் அமௌண்ட் ஷேரிங். 5 ரூபா மட்டும் தான் என்னோடது, மீதி 10 ரூபா உங்களோடது. என்னடா வாடா, காசுங்களே கேட்டு வாங்கி தந்தேன்டா உங்களுக்கு, காசு கொடுத்துட்டு போங்கடா. எல்லா செலவுமே நான் தான் பண்ணணுமா? ஒரு 10 ரூபா தர மாட்டீங்களாடா? ஏன்டா இப்படி கஞ்சமா இருக்கீங்க? டே, அந்த காசை வாங்காம விட மாட்டேன்டா. ஏண்டி பார்ட்டிக்கு ஒரு 15,000 ரூபாய் ஒரு மேட்ரா? அது என்ன நம்பி விடு, நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு போறோமா இன்னைக்கா? அப்புறம் இன்னைக்கா? என்னடா 5 ரூபா எப்படா கொடுப்ப? டேய் சொல்றா, டேய் காசு குடுறா. எந்த காசு? எந்த காசா? பக்காளி சாப்பிடுற வரைக்கும் சாப்பிட்டு எந்த காசுன்னு கேக்குறானுங்களே. கொடுத்த 5 ரூபாவே மறந்துட்டானுங்க. நாளைக்கு நான் ஏதோ பண்ண என்னையும் மறந்து தொலைஞ்சவனு. டேய் அந்த ஸ்பிட் அமௌண்ட் குடுறா, லேஸ் ஆகணும்ல. டேய் இல்லைண்டா, 2 பேரும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இல்ல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏதாச்சும் செலவு பண்ணலாம் நினைக்கிறீங்களா? இல்ல எல்லாத்துக்குமே நான் தான்டா செலவு பண்றேன். ஒரு 5 ரூபா உங்களால கொடுக்க முடியாதாடா? லேஸ் பேக்கெட் வாங்கி திங்க தெரியுதுல நமக்கு. ஒழுங்கு மரியாதை நீ காசு தரீங்க, இல்ல என் வேற முகத்தை பாத்துடுவீங்க. நீங்க சொல்லிட்டேன், நீ எல்லாம் எதுவும் பேசிட்டு இருக்க மாட்டாடா, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். போட்டுன்னு வச்சுக்க. டேய் 5 10 ரூபா என்ன மாப்பிள்ள 10 ரூபா கேட்டியே? சொல்றா, எங்கடா இருக்க? பஸ் ஸ்டாப்ல. பஸ் ஸ்டாப்லயா? இல்ல நான் கால் டாக்ஸி புக் பண்ணிட்டா? வேணாண்டா. வேணாமா? பார்த்து வாடா, ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா என்ன கூப்பிடு, நான் வந்துடுவேன். பயப்படாத எதுக்கும், சரியா? வைடா வைடா வைடா, நீ வைடா. சொல்றா. டேய் மாப்ள, நான் ஊருக்கு வந்து சேர்ந்துட்டியா இல்லையா? டேய் பஸ் ஸ்டாப்ல தான்டா இருக்கேன். இன்னும் அங்கேயே தான் இருக்கியா? டேய் நான் வேணா நடந்து வந்து கூட்டட்டாடா? டேய் வேணாண்டா, நான் வந்துக்கிறேன்டா. இல்ல ஏதாச்சும் தோல்ல தூக்கிட்டு இல்ல இடுப்புல தூக்கி வச்சுட்டு வரட்டா? ஒரு மயிறு வேணாம், நான் வரேன்டா. நீ வைங்கடா, ஏன்டா சும்மா கூப்பிட்டு ரச்ச பண்ணிட்டே இருக்கீங்க? பாத்து வாடா, ஊர்ல இருந்து அவ்வளவு நேரம் டிராவல் பண்ணி வந்திருக்கடா, காலில் ரொம்ப ரத்தம் கட்டி இருக்கும். டேய் ஆமா, ஒரு முக்கியமான விஷயம், ஜிபேல மட்டும். சரி 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 சேர்றா. ஹலோ ஹலோ, காசுன்னு ஒண்ணு கேட்டா போது கட் பண்ணிடுறானு. என்ன ஊர்ல இருந்து வர்றதுக்குள்ள நம்ம படுற பாடு இருக்கே. வந்துட்டான்னு நினைக்கிறேன். டேய் வந்துட்டான். என்னடா? ஒண்ணும் இல்ல. போன்ல அந்த தாங்கினாங்கன்னு வீட்டுக்கு வந்தது கண்டு கூட மாட்டிக்கிறாங்க. என்னடா? ஒண்ணும் இல்ல. பணத்துக்காக என் மனச மறந்து அவன் கூட போனியே, தங்கமான என் மனச மறந்து அவன் கூட போனியே, நான் பணக்காரன் இல்லன்னு தெரிஞ்சு அவன் கூட போனியே, மனசு முக்கியம் இல்லன்னு தான் அவன் கூட போனியே, நான் ஊர்ல இல்லாத போது நீ அவன் கூட போயிட்டியே, நான் ஊருக்கு வந்த பார்த்த போது அவன் கூட போயிட்டு இருந்தியே. சீ 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 சீச்சியன் குமாரி ஒரு சீச்சியன் குமாரி ஒரு இல்லை சொல்லு. இல்லை வீடுலாம் கொடுத்தாச்சுல, அந்த வீடுலாம் இல்லை. ஆமாம்
இது காலேஜ் படிக்கிற பயலுக்கு கொடுத்துருக்கு. பரவாயில்ல, பயலும் நல்ல தங்கமான பயலும், பிரச்சனையே இல்லை. இப்போதான் வந்தல, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஏன் கோட்டிக்கரப்பட வையில வந்து கூப்பிட வை. வேற இதே வேலையா இருக்கு. எல்லாமே கிளீனா வச்சிருக்கானுல, பரவாயில்ல. நான் என்னமோ நினைச்சிட்டேன் நல்லா தங்கமான பயலுவா தான் போல. தட்டுனோம்னா தப்பா போயிருமே. ஏற்கனவே பரீட்சை வருது, படிக்கணும்னு நானுங்க. திறந்தே பாத்துருவான். இல்ல என்னல பண்ணுது வந்த பார்த்தபோது அவன் கூட போயிட்டு இருந்தியே சீச்சியன் குமாரி ஒரு சீச்சியன் குமாரி ஒரு பணத்துக்காக என் மனச மறந்து அவன் கூட போனியே, தங்கமான என் மனச மறந்து அவன் கூட போனியே. நான் பணக்காரன் இல்லைன்னு தெரிஞ்சு அவன் கூட போனியே, மனசு முக்கியம் இல்லைன்னு தான் அவன் கூட போனியே. நான் ஊர்ல இல்லாத போது நீ அவன் கூட போயிட்டியே, நான் ஊருக்கு வந்த பார்த்த போது அவன் கூட போயிட்டு இருந்தியே சீச்சியன் குமாரி ஒரு சீச்சியன் குமாரி ஒரு இல்ல என்னல சொன்ன நீ? வீடு கேட்டு வரும்போது தண்ணி அடிக்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன்னு தானே சொல்லிட்டு வந்தேன். இப்போ வந்து என்ன தண்ணி அடிச்சுட்டு நல்லா கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க? என்னைய மாதிரி குழந்தை மாதிரி இருன்னு சொன்னல, உன்னைய கேட்டியால நீ? சை இல்ல இதெல்லாம் பரவாயில்ல. ஆனா ஒண்ணு பண்ண பத்தியா நீ கல்ல இருந்தா எடுத்து எரிஞ்சிருவேன். தமிழ் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடினா பரவாயில்ல, ஹிந்தி பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கல நீ. நல்ல வேலை உள்ள வந்து பார்த்தேன், அது ஏதோ பொம்பளையா நினைச்சேன். அப்புறம் தெரியுது கூட்டாளின்னு. இல்ல இது சரிப்பட்டு வராது. முதல்ல வீட்டை காலி பண்ணுங்க, அதான் கரெக்ட். எனக்கு அடுத்த பாட்டு ரெடியா இருக்கு, சரியா? அங்கிள் இந்த ஒரே டீம் அங்கிள், இந்த ஒரே டீம் அங்கிள். வெளியே போல நீ. அங்கிள் நான் எங்க அப்பா மாதிரி உங்களை பாக்குறேன் அங்கிள். இந்த ஒரே டீம் அங்கிள். அப்பான்னு சொல்றதா சரி, அதனால அங்கிள் கூப்பிடுத? ஐயோ அத மாறே இல்லைங்க அங்கிள். இப்பெல்லாம் அங்கிளையே அப்பான்னு தான் கூப்பிடுவோம். இப்போ வந்து அப்பாங்கிறது எல்லாரும் தான். எங்களுக்காக கொஞ்சம் கருணை காட்டுங்க அங்கிள். தெரியாம பண்ணிட்டேன் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். இந்த ஒரே டீம் அங்கிள். இனிமே அது மாதிரி பண்ணுவியாடா? சொல்லிக்கிறேன் கேளு, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதுக்கு மேல எந்த தப்பும் பண்ணக்கூடாது, புரிஞ்சால? பண்ண மாட்டாங்கப்பா. உள்ள போங்கள. என்னடா நம்மள உள்ள போக சொல்லிட்டு அந்த ஆள் உள்ள போறாரு? என்ன இது? கம்மியா ஊத்திட்டனா? கம்மியா ஊத்துறா? அது என்னடா இது? ஐயோ சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வாடா. அதெல்லாம் வேண்டாம். என்ன சொல்லி நான் என்ன சொல்லிருக்கேன்? நான் குழந்தை மாதிரி சொல்லியிருக்கேன். அப்ப குழந்தைக்கு எப்படி தரணும் நீ? இன்னும் வரவே மாட்டேது. ரீல்ஸ் பார்த்தாதான் நான் வருவோம். காவ போவா? நெட்டே வர மாட்டேங்குதுடா. ஹாட்ஸ்பாட் இருந்தா ஆன் பண்றா, அப்பதான் வருவானுங்க. ஓ இவன் தெரிய மாட்டேங்குதுடா. நெட் சிக்னல் கிடைக்க மாட்டேங்குதுடா. ஓ நெட்டு தான் ஆன் பண்ணலையா? மாடிக்கே வந்தாச்சு, சிக்னலை காணோம். இல்ல பேயில போ, எங்கடா இருக்க? நான் வரம்ல இருந்த. பேயில போவான். இங்க எல்லாம் புரிஞ்சிட்டு இருக்க நீங்க. அங்கிள் நெட்டு கிடைக்க மாட்டேங்குதுங்க அங்கிள். என்னன்னு பாருங்க. இல்ல மட்டமான சரக்கு எது அடிச்சியா நீ? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கால? இந்த காலத்து பயலுவலே இப்படிதான், வெறும் இந்த டச் போனை வாங்கி தள்ளுறது தேய்க்கிறது இதே வேலையா போச்சு. குள்ள பட்டன் போன்ல எப்படில நெட் ஒர்க் ஆகும்?
Secret of victory. God gives grace only the humble. The great of the மேம் இந்த சப்ஜெக்ட் நடத்துனாங்களா? அடி சப்ஜெக்ட் புக்கை படுறானா கதை புக்கை படிச்சுட்டு நிம்மதியா படிக்கிறனா படிக்க விடுங்கடா. கதை புக்கா? எப்ப பார்த்தாலும் படிப்புன்ட்டு வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணலாம்டா. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்னது? ஒரே இல்லப்பா. என்னப்பா? காடு. நீ முதல்ல போடு. போடா படிக்க விடுங்கடா. ஏய், அரை மணி நேரம் சொல்லி கூட்டிட்டு வந்தீங்கடா, 2 மணி நேரம் ஆச்சுடா. என்னை படிக்கவாது விடுங்கடா. ஏய், இன்னொரு 3 மேட்ச் போட்டு சூரா உட்காந்து படிக்கிறோம். ஓகே? ரொம்ப கேரகமா இருக்கு. ஒரு டீ சாப்பிட்டு வருவோமா? டேய், நாளைக்கு எக்ஸாம்டா. நான் ஒரு சாப்டருக்கு நான் படிக்கல. நீங்க வேணா போங்க, நான் இருக்கேன். 10 நிமிஷம் தான்டா. நறுக்குன்னு ஒரு டீயை மட்டும் போட்டு வந்துரும். வாங்க. டேய் வா வா, ஒரே சாப்டர் தான், படிச்சு தூங்கிடலாம். வா 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 வா. There is a chloride in concrete. There is a increase. ஐயோ, எவன் பண்றான்னு தெரியலையோ. இப்பன்னு பார்த்தா எல்லாம் வருவாங்க. ஐயோ, ஒளி இருக்கு இடம் இங்கே போய் மறந்து நிற்போம். வராங்க. கால் ரொம்ப லூஸா இருக்கு. Shock loading prior to embedment and the dropping of புரிவா தடிக்கிறாங்களே. என்ன பண்றீங்க? மெத்துன்னு இருக்கும் போதே நினைச்சேன்டா, அத நீதான். வீட்டு விட்டு போறத நினைச்சாலே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் அந்த வீட்டுல 3 பேர். அவ்வளவுதான். நம்ம நினைச்சாலும் இந்த வீட்டுக்குள்ள வர முடியுமான்னு தெரியல. நம்ம கொள்ளையெல்லாம் மிஸ் பண்ண போறோம். எல்லாமே மிஸ் பண்ண போறோம். மெயினா நான்லாம் அப்பாவை மிஸ் பண்ண போறேன். அவரெல்லாம் தெய்வம் மாதிரி நம்ம கூட உட்காந்து புட்டி பாட்டில அடிச்சு அதெல்லாம் சரக்கு அடிச்சதெல்லாம் அதெல்லாம் ஒரு வரா மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. கஷ்டப்பட்டே மாத்துங்க இந்த வீட்டை. பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு. கிளம்பு. யாராவது புது நம்பரு? லவுட் ஸ்பீக்கர் போடு. ஹலோ. ஹலோ, எல்லாம் தப்பு பண்ணிட்டு எங்கடா ஓட பாக்குறீங்க? பேதில போவோம். சாரி தம்பிங்களா, யாருன்னு தெரிகிறதா? யாருங்க? இல்ல கோட்டிக்கார மேல பேயில போவான். நாதாம்ல. அப்பா சொல்லுங்கப்பா. இல்ல என்ன இது? நான் இந்த சிசிடிவி கேமரால பாக்குறேன், மூட்டையெல்லாம் கட்டிட்டு எங்க ஓடுற மாதிரி இருக்கு. அப்பா காலேஜ் முடிஞ்சுப்பா, அதனாலதான் ஊருக்கு கிளம்பிட்டோம். ஐயோ, நீங்க போனீங்க ரொம்ப சங்கடமா இருமேல எனக்கு. இல்ல போறது ஸ்டெடி லீவுக்கு. சரி, நீ போறதுதான் போற ரைட்டு. காமெடி வண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்களா? சரி, கண்டிப்பா.